தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, உம்மை அன்புடன் ஆராதித்து எனது துயரங்களை உம்முடன் பகிர்ந்து கொள்ள தாழ்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வந்திருக்கிறேன். எனக்கு தேவையான உதவிகளை அன்புடன் தருவீர் என்னும் பெரும் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன். ஏனெனில் உம்மால் இயலாதது ஒன்றுமே இல்லை. பாவத்திலிருந்தும் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை மீட்கும்படி நீர் மனித உரு எடுத்து எங்கள் மேல் உள்ள அன்பால் உம்மையே நீர் தாழ்த்தி கொண்டீர். உமது நன்மைத்தனத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து, தந்தாய், இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும். ஆயினும் என் உளப்படி அல்ல, உம் திருவுளப்படியே ஆகட்டும் என்று நீர் உமது இறப்பின் வேளையிலே உம் தந்தையை நோக்கி சொன்னதையே நானும் இப்போது சொல்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு உமது அரசை தருவதாக வாக்களித்தீரே. சிறுமை நிறைந்த என்னையும் கண்ணோக்கி பாரும். எனது துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றியருளும். இதனால் நான் உமது நட்புறவில் என்றென்றும் நண்பனாக வளர்வேன். இதே நட்புறவை விண்ணகத்திலும் அனுபவிக்க அருள் தாரும். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி நூற்பிரிவு 5, ஆண்டவருடைய வார்த்தைகள் 4 முதல் 5 முடிய. அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நீங்கள் உண்மையை நேசித்தால் மௌனத்தை நேசிப்பவராக இருங்கள். சூரிய ஒளியைப் போல மௌனம் உங்களை கடவுளில் ஒளிரச் செய்து அறியாமையின் மாயைகளிலிருந்து விடுவிக்கும். மௌனம் உங்கள் ஆன்மாவை கடவுளுடன் இணைக்கும். எல்லாவற்றையும் விட மௌனத்தை விரும்புகிறேன். அது நாவால் விவரிக்க முடியாத ஒரு பலனை எனக்கு கொண்டு வருகிறது. ஆரம்பத்தில் நான் மௌனமாக இருக்க கட்டாயப்படுத்த வேண்டும். ஆனால் பின்னர் நமது மௌனத்திலிருந்தே நம்மை ஆழ்ந்த மௌனத்திற்கு இழுக்கும் ஒன்று பிறக்கும். மௌனத்திலிருந்து பிறக்கும் இந்த ஏதோவின் அனுபவத்தை கடவுள் உங்களுக்கு வழங்கட்டும். நீங்கள் இதை பயிற்சி செய்தால் விவரிக்க முடியாத ஒளி உங்கள் மீது உதிக்கும். கடவுள் பெரியவர். உங்கள் நோய் எதுவாக இருந்தாலும் அதைவிட பெரியவர். உங்கள் ஆழ்ந்த ஏமாற்றத்தை விட பெரியவர். உங்கள் மிகப்பெரிய கவலையை விட மிகவும் பெரியவர். உங்கள் மோசமான எதிரியை விட மிகவும் பெரியவர். உங்கள் மிக கடினமான பிரச்சனையை விட மிகவும் பெரியவர். வாழ்க்கையை விட பெரியவர். மரணத்தை விட பெரியவர். கடவுள் பெரியவர். அதை ஆழமாக நம்புங்கள். அதன்படி வாழ முயற்சி செய்யுங்கள். அதை உறுதிப்படுத்துங்கள். நம்பிக்கையால் அதை உரிமை கொண்டாடுங்கள். உங்கள் சோர்வடைந்த ஆன்மாவை ஓய்வெடுக்க ஒரு தலையணையாக இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள். கடவுள் மிகவும் பெரியவர். திருச்சபையின் தந்தையர்களில் ஒருவரான நினிவே நகர் ஐசக் என்ற துறவியின் வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கின்றோம். உம்முடைய இரக்கத்தினால், கிருபையினால் காத்து வந்த அனைத்து நேரங்களையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பலவீனங்களைக் கண்டு தோல்விகளை சுட்டி காட்டி விலகி ஓடும் மனிதர்கள் நடுவில் என்னை இன்னும் அதிக அன்பாய் அதிகமாய் நேசித்து தூக்கி விடுகிறவர் நீர் ஒருவர்தான் ஐயா. ஒருவர் ஒருவருக்கு ஒத்தாசையாக இருக்கவும், அன்பை பகிர்ந்து கொள்ளவும் குடும்பமாக, உறவுகளாக, சமூகமாக ஒன்றிணைத்தீர். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட களைகள் போல பொறாமை, கோபம், வெறுப்பு, தன்னலம், அகங்காரம் போன்ற களைகள் சமூகத்தில் சாத்தானால் விதைக்கப்பட்டதால் குடும்பங்கள், உறவுகள் சின்னாபின்னமாகி உடைந்து உருக்குலைந்து வருவதை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம் என்பதை உணர்ந்து எங்களோடு வாழும் சக மனிதர்களை, குடும்ப உறவுகளை அன்பு செய்யவும் ஆதரிக்கவும் அருள் தாரும். நல்ல விதைகள் விதைக்கப்பட்ட நிலத்தில்
அவர்கள் தூங்கும்போது களைகளை பகைவன் விதைத்துச் சென்றான் என்று விவிலியத்தில் நாங்கள் வாசிப்பதைப் போல, நாங்கள் உம்மில் இணைந்திருக்கிற உறவை மறந்து ஜெபத்தை விட்டு விலகிச் செல்லும்போது, உம்மிலே நாங்கள் யார் என்று எங்கள் ஆத்துமாவை விழிப்பாக வைத்திருக்காத போது, எங்களுடைய உள்ளத்திலும் சாத்தான் பகைமை என்னும் களையை, பொறாமை என்னும் களையை, காமம் என்னும் களையை, இன்னும் இதுபோன்ற களைகளை விதைத்து உறவு பயிர்களை நாசமாக்கி விடுகிறான் என்பதை உணர்ந்து, எங்கள் ஆத்துமாவை விழிப்போடு வைத்திருந்து ஜெபத்தில் நிலைத்திருந்து உமது அன்பில் என்றும் இணைந்திருக்க அருள் தாரும். இன்னும் ஆழத்திற்கு போய் வலையை போடு என்று என்னோடு இன்று பேசிக் கொண்டிருக்கிறவரே, உம்மோடு கொண்டிருக்கும் உறவில் இன்னும் ஆழப்படவும், அதனால் ஆத்துமாக்களை ஆதாயமாக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இன்றைய நாளிலே பிரசவத்திற்காக காத்திருக்கும் ஒரு பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். அடுத்த தலைமுறை வாரிசுகளை தங்களுடைய வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் தாய்மார்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய பயங்களை நீக்கி வேதனைகளை குறைத்து எந்தவித ஆபத்தும் இல்லாமல் சுகப்பிரசவம் கிடைக்க நம்பிக்கையோடு உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பிரசவத்திற்கு தேவையான மருத்துவ செலவுகளை சந்திக்கவும், சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் ஞானத்தோடு செயல்படுத்தும் நல்ல மருத்துவர்களையும் அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து விண்ணக நலன்களால் உங்களை நிரப்பி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா.